ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து தளபதி சிஎம் விஜய் அவர்கள் வந்து கரூர் போகிறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசலில் வந்து அப்பாவி மக்கள் வந்து தன்னோட உயிரை இழந்தாங்க. அவங்கள வந்து தளபதி அவர்கள் நேரில் பார்க்க முடியாமல் இருந்தார். ஸோ டிஎம்கே ஆட்சி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் நேராக போகிறதுக்கான காவல்துறை பெர்மிஷன் வந்து கிடைக்கல. அதனால அவங்கள வந்து இங்கே சென்னைக்கு வர வச்சு பார்க்க வச்சார். அது மிக பெரும் கான்ட்ரவர்சியாகவே மாறுச்சு. பட் அந்த டைமில் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார் தளபதி விஜய். அப்போ வந்து அவங்கள்ட்ட பேசும்போது எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே வார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து நான் சிஎம் ஆகிட்டு உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்னதையும் செஞ்சுருக்காரு, சிஎம்மும் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் மக்களை சந்திக்கிறதுக்காக போயிருந்தார் அந்த 41 குடும்ப ஃபேமிலியும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே வந்து அதுக்கு அகென்ஸ்டாக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ டிஎம்கே கொடுத்த அந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் வந்து செல்றதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மனுவில் தான் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நீதிபதி கூறுகிறது என்னென்னா, சிஎம் எப்படி நீங்கள் அக்யூஸ்ட்னு சொல்லலாம், டிஎம்கே வந்து வழக்கு பதியும் போது கூட அவர் வந்து நம்ம அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, அக்யூஸ்ட்னே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக பார்த்தம்போது அவர் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே இல்லை. அவரை வந்து எப்படி தடுக்கலாம், அதுவும் சிஎம்முக்கு வந்து இதுதான் இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிற ரூல் வந்து எப்படி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் கிளியர் கட்டாக தெரியுதுங்க, இவங்க வந்து கரூர் மக்களை வந்து தளபதியை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கிளியராக தெரியுது. ஏன்னா வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எழும்பலை அப்படிங்கிறது தான் வித்தியாசமான ஒரு விஷயம். ஆனால் தளபதி இப்போ சிஎம்மாக இருக்கார், அவருக்கு வந்து இப்போ வந்து பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற யோசனை தான் வருதே தவிர, சரி கிடைக்கலன்னு தளபதி அவர்கள் பெர்மிஷன் நிறைய தடவை கிடைக்கலன்னு சொன்னார். பட் யாருமே அது எப்படி, எல்லாருமே கேட்ட கேள்வி வந்து அது எப்படி கொடுக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த சம்பவத்தை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து கிளியர் கட்டாக இருக்குது. மேலும் இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பரவிட்டு இருக்குது. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதுக்கு அகென்ஸ்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதை வரவேற்றுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினருக்கு ஒரு அரசு வேலை கொடுக்க போகிறதா வந்து தளபதி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சிஎம் அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அது வந்து அன்அஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு, சிஎம் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் சம்பவம் வந்து சிபிஐ கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான முடிவு எட்டப்படலை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் அவங்கள போய் அங்கே சந்திக்கிறது வந்து நியாயமாக படுது. ஸோ அதை தான் தளபதி அவர்கள் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி அவர்கள் அவங்கள சந்தித்து என்ன பேசுகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே கூப்பிட்டு அவங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஸோ நேராக பார்க்கும்போது என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.